ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா இதுதான் என் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாளா இருக்கும். ஆனா ஒருவேளை அப்படி இல்லாம ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சுன்னா அது ஒரு கசப்பான நினைவாயிடும். சாரிம்மா கீர்த்தி, பாஸை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாஸ்க்கு என் ப்ராஜெக்ட் ஒர்க் பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, பாஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாஸ் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாரு. நெக்ஸ்ட் மந்த் யூஎஸ் கிளம்ப நீ ரெடியாயிரு. ஆல் தி பெஸ்ட்டுமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மை டியர் டார்லிங், என்னன்னு சொல்லு. நீ எப்பவும் அழ வச்சுட்டே இருப்பல்ல, என்னால சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்க முடியாதுன்னு, என்னால சாஃப்ட்வேர் ஜாப் கூட பார்க்க முடியாதுன்னு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ராஜெக்ட இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நீ என்னை எப்பவும் ஒரு லவர் மாதிரி பார்த்து என்னை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்ப. இப்ப நான் ஒரு கம்பெனி ஓனர், சோ அப்படி நடந்துக்காத. ரியலி? யா, நிஜமாதான். இன்னும் ஒரு வருஷத்துல நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஆக போறேன். நான் விளையாட்டுத்தனமா தான் உன்னை கிண்டல் பண்ணுவேன். நீ எப்போ இவன் லட்சியத்தை அடைவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ அம் ரியலி சோ ஹாப்பி. ஐ அம் ரியலி ஹாப்பி. பாரா, நிஜமாவா? நீ என்ன நம்புனா நம்பு, இல்லனா விடு. சரிப்பா, ஓகே ஓகே. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீ சாஃப்ட்வேர் கம்பெனி வைப்பேன்னு எனக்கு எப்போவோ தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ மை டியர். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் யுஎஸ் போகணும். நான் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடும். இது ஒண்ணுதான் எனக்கு டிசப்பாயிண்டா இருக்கு. இங்க இருந்து மேனேஜ் பண்ண முடியாதா? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அனுபவிக்கிறது கஷ்டம். ஆமா, எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. நீ இல்லாம நான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, நான் கண்டிப்பா போயே ஆகணும். ப்ளீஸ். ஐயோ அப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியாவா? அது என்னன்னு சொல்லு. என் வீட்டுக்கு வா, சொல்றேன். என்னன்னு சொல்லு. சர்ப்ரைஸ். நீ வா, சொல்றேன். சரி வரேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வா. சரி வரேன், வெய். என்ன பண்றேன்? ஒரு சின்ன பார்ட்டி, நம்ம 2 பேருக்கும் மெமரிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சின்ன பார்ட்டியா? ம் ம் ம். வா, உள்ள போலாம். இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? பிரைவசி இருக்கும், நீங்க கூட்டிட்டு வந்தேன். நம்மள இங்க யாராச்சும் பார்த்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா, நீ வா. குட் மார்னிங் சார். ஒரு ரூம் வேணும். சொல்லுங்க சார். சூட் ரூம் இருந்தா கொடுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க சார். சார், மேடம் உங்களோட? அது என்னோட வைஃப், நியூலி மேரிட். ஓகே சார், ஷோ மீ யுவர் ஐடி கார்டு. ஓகே. சார், ஐ ஃபீல் த ஃபார்மாலிட்டிஸ். லவ்ராஜ், சார் ரூமை கூட்டிட்டு போ. சாரை போய் ரூம்ல விட்டு வா. சம்பளம் கார்டு அனுப்பி வைங்க. ஓகே சார். ஓகே, சரிங்க சார். வாங்க, நான் கூட்டு போறேன்.
மேடம் உங்களை பார்க்கும்போது ரன்வீர் சிங்கும் கத்ரினா கைஃபும் மாதிரி இருக்கு. அடே அவங்க 2 பேர் லவ்வர்ஸ் தான். நாங்க தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன புரிஞ்சுதா? அதான் மேடம் நீங்க லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க பார்க்க. பாரா, ஆனா நீ என் கண்ணுக்கு கழுத மாதிரி தான் தெரிகிற. ஐயோ மேடம் இப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் தெரியுறீங்க மேடம். ஓகே, இதான் உங்க ரூம். ஓகே வா உள்ள போலாம். இப்ப சொல்லு, ஏதோ சீக்ரெட் சொன்னியே. ரொம்ப பெரிய சீக்ரெட். இங்க வந்து சொல்ற மாதிரி அப்படி என்ன சீக்ரெட்? நான் சொல்றேன்ல, அது ரொம்ப பெரிய சீக்ரெட்னு. அதை சொல்லணும்னா மினிமம் 1 hour ஆகும். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். ஓகே? அப்ப நீ கண்டிப்பா சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவ. ஓகே, ப்ளீஸ் வெயிட். என்ன சர்ப்ரைஸோ என்ன? ஒரு விஷயம் மறந்துட்டேன். கார்ல என்னோட லக்கேஜ் இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? ஓகே. சரி. டே மச்சான், எனக்கு ஒரு டவுட் இருக்குடா அவங்க மேல. கண்டிப்பா எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு. என்ஜாய் பண்றதுக்காக வந்த லவ்வர்ஸ்டா அவங்க. அடங், நீயும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான்டா, லவ்வர்ஸ் இல்ல. டே அவங்க லவ்வர்ஸ் தான்டா. ஏய் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், பெட் வச்சுக்கலாமா? சரிடா, பெட் வச்சுக்கலாம். ஓகேடா. தோத்து போயிட்டா உன் பாதி சேலரி எனக்கு கொடுத்துறியா? பாதி சேலரியா? ஆ, நான் தோத்து போயிட்டா ஃபுல் சேலரி உனக்கு கொடுத்துட்றேன். ஃபுல் சேலரியா? ஆமா. ஓகேடா, சரிடா. நானும் ஓகே. அவங்க புருஷன் பொட்டாட்டி கிடையாது, லவ்வர்ஸ். நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாரு. சரிடா. டேய் சாச்சி நீ தான் பாப்போம். ஓகேடா, ஓகேடா. வா வா. ஆ, டியர், நீ இல்லாம 6 month கூட இல்ல, 6 hours கூட இருக்க முடியாது. அந்த 6 month உன் பிரிவை பொறுத்துக்கிறதுக்கு தான் இந்த ஸ்வீட் மெமரி.
விடு. ஹலோ ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு? கடங்காரங்க பொம்பளைங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கான்டா. மச்சான் நானு டேய், நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஒன்று பண்ணுடா, அந்த மால் கிட்ட வந்துரு. சரி, நான் அங்க வந்துடுறேன், நீ அங்க வந்துரு. ஆ சரி சரிடா. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரி, இப்போ வரேன். ஓகே, பாய். பாய். எங்க போற? அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாத, 15 மினிட்ஸில் வந்துடுறேன். ப்ளீஸ், தலை சுத்துது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. கவலைப்படாதே, சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய். பாய். டே மாமா, நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஒவ்வொரு சீன் பார்க்கும் போதும் சும்மா வேர்த்து கொட்டுது. ஏய், எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, போய் 15 நிமிஷத்துல வந்துடுவேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோ. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஆமாண்டா, நான் ஜெயிச்சிட்டேன்டா. டேய் விட்ரா மச்சான், இதெல்லாம் சகஜம்டா, பெருசா எடுத்துக்காத. ஏய் ஏன்டா? டேய் கவலைப்படாத மச்சான், எல்லாம் சரியாயிடும். எதுக்குடா ஜோக் அடிச்சிட்டு இருக்க? ஏய் ஜோக்கா? நான் எங்கடா ஜோக் அடிச்சேன்? ஏய் சும்மா இருடா, சீரியஸா தான் சொன்னேன். இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரெண்டு தானே துணையா இருப்பாங்க. போட நான் தான் ஜெயிச்சேன்டா. நான் காட்டணும் டிஷ்க்கு போடுறேன். யா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, விட்ரா மச்சான். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படிலாம். டேய் விட்ரா மச்சான். டேய், நான் மொத்த சேலரியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்டா. டேய் நீ போடா அந்த பக்கம். முன்னால தான்டா இவன் இப்படி டென்ஷன் ஆகுறான். ஐயா என்ன விட்டுருக்கியா, தப்பு நடந்து போச்சுங்கய்யா. ஐயா என்ன விட்டு. இப்போ உன்னை என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்லு. பணத்துக்காக மானத்தை வாங்கிடுவியா? மன்னிச்சிரு தம்பி, மன்னிச்சிருப்பா, தப்பாயிடுச்சு. கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன்.